ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீட்டிலேயே டோனட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், இது வீட்டிலேயே ரெடி பண்ணது. இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சாச்சு. இப்போ ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்மளால நல்லா கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு சாஃப்டாக செஞ்சாச்சு நம்ம மாவு. நான் மாவு காயாமல் இருக்கிறதுக்கோசரம் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மாவு நமக்கு இந்தளவுக்கு உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக ஒரே சைஸாக பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி மசாலா வடை போடுற மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் சின்ன சின்ன ஹோல்ஸாக. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒன்று மிதமான சூடில் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாமே சின்னதாக எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மினி டோனட் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே பண்ண சாக்லேட் சிரப்பு தான் மேலே ஊற்றிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.